இந்த 90வது மாதாந்திர வான்மலை கருத்தரங்கிற்கு இன்று திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையை நோக்கிய நமது சிந்தனைகள் செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் நம்மில் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் உலகெங்கிலும் உள்ள வழிமுறைகளை கற்றுணர்ந்து நமது வனாலயத்தில் மாதாந்திர கருத்துக்களை இதுவரை நடத்தி வருகிறோம். நமது நன்றி பாடலிலே நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள், சுவாசிக்கும் காற்றுக்கு நன்றி, குடிக்கும் நீருக்கு நன்றி, விளைச்சலை கொடுக்கக்கூடிய நிலத்திற்கு நன்றி என்று. இந்த மூன்றையும் மறந்துவிட்டுத்தான் இன்று மனிதர்கள் எங்கோ ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மூன்றும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு கொரோனா காலத்திலே நன்றாகவே உணர்த்தியது. எது வேண்டாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கிறேன், ஒரு ஆக்சிஜன் பெட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு 24 மணி நேரமும் கூக்குரலிட்ட காலம் உண்டு. ஏன் அந்த ஆக்சிஜனை எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாமேன்னா, ரயிலில் கொண்டு வந்தாங்க, பஸ்ஸில் கொண்டு வந்தாங்க, லாரியில் கொண்டு வந்தாங்க, அப்பவும் முடியல. அப்போ இயற்கை மட்டும்தான் அதை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மரம் மட்டும்தான் கொடுக்க முடியும். மரம் மட்டும்தான் மனிதனுக்கு சுவாசிக்க அந்த ஆக்சிஜனை கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் அந்த மரம் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பணியிலே கடந்த 10 ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இதுவரைக்கும் 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மரங்களை நட்டு வளர்த்தி வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட காடுகளை உருவாக்கியிருக்கின்றோம். அதனால்தான் அங்கே வைத்திருக்கின்ற பிள்ளையாருக்கு கூட வனப்பிள்ளையார் என்று பெயரிட்டிருக்கின்றோம். அந்த மரங்களின்றி இந்த உலகம் கிடையாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான். அப்பேற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திற்கு இதுவரை 1000க்கும் மேற்பட்ட அறங்காவலர்கள் இதிலே சேர்ந்திருக்கிறார்கள். ஆளுக்கு 50,000 கொடுத்து. இங்கே கொடுப்பதற்காகத்தான் எல்லாரும் வருகிறார்கள். எடுத்து செல்வது நீங்கள் சுவாசிக்கின்ற ஆக்சிஜனை மட்டும்தான். அதுக்கு தான் இந்த வளாகம் முழுவதும் அந்த மரங்களை நட்டு பராமரித்து வருகிறோம். அந்த மரங்களை நடுவதற்கு இந்த நிலத்தை கொடுத்த கணேஸ்வர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட நாற்று பண்ணை இங்கே இருக்கிறது. பின்னாலே பல ஏக்கரிலே உலகத்திலே எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் மரங்களை நடக்கூடிய அளவுக்கு எங்களுடைய விஞ்ஞானம் உயர்ந்திருக்கின்றது. எந்த பகுதியிலே இருந்தாலும் கூட நீங்கள் கிஃப்ட் எ ட்ரீ என்று எங்கள் வெப்சைட்டிலே போனீர்களானால் 1500 ரூபாய் கொடுத்து உங்கள் பெயரை பதிவு செய்து உங்கள் நட்சத்திரத்தை பதிவு செய்தீர்களானால் உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் உங்களுக்கு எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான மரத்தை இங்கே நட்டு அதற்குண்டான கூகுள் டேக்கையும் கொடுத்துறோம். நீங்கள் கூகுள் சேட்டலைட்டில் போய் நீங்கள் கொடுத்த அந்த மரம் வளருதா இல்லையாங்கிறத பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இங்கே வெளிப்படையாக ஒரு டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே வச்சுட்ருக்கோம். அப்படிங்கிறத அந்த வனம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு. பல நிறுவனங்கள் பல லட்சங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் செலவு செய்து கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து பல பெரிய நிறுவனங்கள் ஆதரவு செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அறங்காவலர்கள் சேர்ந்தபடியே இருக்கிறார்கள். இதுதான் இந்த வனத்திற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பெருமை. அதைவிட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த அரங்கத்தையே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். விஞ்ஞானிகளை வரவழைக்க வேண்டும், பல இயற்கை விவசாயிகளை வரவழைக்க வேண்டும், சாதனையாளர்களை வரவழைக்க வேண்டும், பொதுநல தொண்டுகள் செய்வர்களை வரவழைக்க வேண்டும். அவர்களை எல்லாம் பாராட்டுவதற்கு நமக்கு ஒரு அரங்கம் தேவை என்ற காரணத்தினால்தான் இந்த அரங்கை நாம் கட்டியிருக்கின்றோம். அதே மாதிரி பக்கத்திலே உணவரங்கம். இப்பொழுது அதற்கு மேல் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவிலே இந்த பகுதியிலே யாருக்கு எப்பொழுது சாப்பாடு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுப்பதற்காக ஒரு நவீன சமையல் அறையை கட்டியிருக்கின்றோம். என்ன விசேஷம் என்றால் அங்கே கேஸ் கிடையாது. எல்லாமே எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் மூலமாக சமைக்கக்கூடிய ஒரு அருமையான நவீன கூடத்தை கட்டி
இந்த பகுதியில் இருக்கின்ற பல தொழிற்சாலைகளுக்கு மதிய உணவு காலை உணவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே வரக்கூடிய ஒரு சின்ன லாபத்தை வைத்துக்கொண்டு மறுபடியும் மரத்தை நடுகிறோம். இது ஒரு சஸ்டைனிங்காக. யூபிஎஸ்ங்கிறது நாங்கள் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலேருந்து வந்த ஏபிசி, அமெரிக்காவிலேருந்து வந்த எமர்சன், அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸைட் எலக்ட்ரானிக்ஸ், யூகேயில் இருக்கிற குளோரைடு எலக்ட்ரானிக்ஸ், ஜாப்பனீஸ் கம்பெனி தோஷிபா, ஹிட்டாச்சி, எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்காங்க. பட் இருப்பினும் எங்களுடைய குறிக்கோள் வந்து நம்ம கொடுக்குற ஒவ்வொரு சாதனமும் 100% அப்டைமோடு ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வாங்கிறது வந்து கம்ப்யூட்டர் பவர் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்குகிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இருக்கலாம் அல்லது 500 கம்ப்யூட்டர் இருக்கலாம், டேட்டா சென்டர் அல்லது கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸிங் ஏரியாலெல்லாம். ஸோ 1 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, இல்லை 5 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு ஸ்மால் பவர் கிளிட்ச் வந்ததுன்னா அவங்க 5 மணி நேரம் செஞ்ச ஒர்க் வேஸ்ட், அதுக்கு கன்சியூம் பண்ண பவரும் வேஸ்ட், அவங்களோட டைம் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட். அப்போ என்ன பண்ணணுங்க, அவங்களுக்கு வந்து பவர் குவாலிட்டியும் வேணும். தடையில்லா மின்சாரம் மட்டும் பத்தாது, ஹையஸ்ட் பவர் குவாலிட்டியில் கொடுக்கணும். அதுதான் சேலஞ்சுங்க. அங்கே எல்லாருமே ஒரு பேட்ரி இருக்குது, பேட்ரி சார்ஜ் பண்ணுறோம், பேட்டரியிலேருந்து இன்வெர்ட்டர் கொடுக்குறோம், அவுட்புட் லைட் எரியும். லைட் எரியறதுக்கு ஓகே. பட் டேட்டா சென்டர்ஸ்னு வரும்போது கண்டினியூஸ் ரிகரஸ் பவர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தேவை. ஒரு தடவை எங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபிலிப்ஸ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி மிஷின் கொடுக்குறாங்க. யூபிஎஸ் எங்ககிட்ட தான் வாங்கினாங்க. அந்த யூபிஎஸ் ஃபஸ்ட் டே ஆன் பண்ண உடனே நம்ம டாக்டர் இதை ரொம்ப நல்லா என்டார்ஸ் பண்ணுவார். ஆஞ்சியோபிளாஸ்டின்னு என்ன, நம்ம பேரியம் டிப்டட் நீடில் கீழேருந்து நம்ம தொடையிலேருந்து அனுப்பிச்சு ஹார்ட் ஏரியாவுக்கு வரும். ஹார்ட் ஏரியாவில் வந்த உடனே எங்கே கிளாட் இருக்கோ, எங்கே அடைப்பு இருக்கோ, அந்த இடத்துல வந்து தே ஓப்பன் தி பலூன். அந்த அடைப்பை வந்து நீக்கிட்டு அப்புறம் தேவைப்பட்டு அதுக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டியோடு நினைப்பாங்க. ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே பிசி ரெடி அங்கே இருக்கார், எல்லாம் கிளாப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணால் அத்தனையும் ஒரே லைன்ஸாக போயிட்டுருக்குது. பேரியம் டிப்பும் தெரியல, நீடலும் தெரியல, எதுவுமே தெரியல. இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பூரா வெறும் லைன்ஸ். என்ன பண்ணுறது, எல்லாமே சரியாக இருக்குது, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். நியூட்ரல் கரண்ட்டுன்னு ஒரு தேவையில்லாத ஒரு கரண்ட் அந்த மிஷின்லேருந்து ரீஇன்ஜெக்ட் ஆகிட்டுருக்கு. அது ஃபிலிப்ஸ்காரங்களுக்கு அது நார்மல், அவங்களுக்கு தெரியல. அது ஆக்சுவலாக எல்லாம் நார்மலாக இருக்குது. யூ செக் யுவர் பவர் சிஸ்டம்ஸ்னு அவங்க போய் உட்காந்துருக்காங்க. டாக்டர் ரெட்டி வந்து குயிக் கமான் பாய்ஸ் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அர்ஜ் பண்ணிகிட்ருக்காரு. குயிக்காக, அதாவது அந்த நேரத்துக்கு அந்த சமயோ இது அந்த 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 இம்மீடியட் தேவை என்னங்கிறது உணர்ந்து அதுக்கு ஒரு நியூட்ரல் ஃபில்டர் ஸ்பெஷலாக போட்டுங்க. அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணோம். டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து சொசைட்டி ஃபார் அப்ளைட் மைக்ரோவேவ்ஸில் போயிட்டு அதை வேலிடேட் பண்ணி கொண்டு வந்து மாட்டி அப்புறம் ரெகுலரைஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் எங்கே வாங்கினாலும், எந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கேத்லேப் வாங்கினாலும் அது நியூமரிக் யூபிஎஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரேக் த்ரூஸ் இதில் வந்து நக்குங்க. சாதனைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, நான் அது வந்து பிரேக் த்ரூ தான் சொல்லுவேன். நிறைய இடங்களில் வந்து பிரேக் த்ரூஸ். ஏன்னா அப்போ டெக்னாலஜி வந்து ரெடிமேடாக யார்கிட்டையுமே கிடையாது. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு அந்த சூழ்நிலைக்கு எது வந்து பெர்மனண்ட் சொல்யூஷனோ, நிரந்தர தீர்வோ, அதை டெக்னிக்கலாக அணுகி அந்த மாதிரி சால்வ் பண்ணது நிறைய இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணாங்க சிடாக் புனேல, இந்தியாவுடைய முதல் சூப்பர் கம்ப்யூட்டர். அதுக்கு வந்து சேல்ஸ் மீட்டிங் போயிருக்கோம். நான் இந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு தான், சூட் எதுவும் இல்லை. நானும் எங்களுடைய வெஸ்டர்ன் இந்தியா ரீஜனல் மேனேஜரும் போய் உட்காந்துருக்கோம். அங்கே பார்த்தாக்க ஏபிசி பீப்புள், சீமென்ஸ் பீப்புள் எல்லாம் கோட் சூட்டோட பெட்டாலியன் ஆஃப் பீப்புள் வந்துட்டுருக்காங்க வரிசையாக. நான் சொன்னேன், எங்கள் மேனேஜர் ஷார் நம்ம மெயின் டோர் வழியாக போகலாமா, இல்லை இந்த பக்கம் பேக் டோர் இருக்கா பாருங்கள், கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. சும்மா நாட் டு டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கே இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அன்றைக்கி வந்து அவங்க 2 மணிக்கு எல்லோரும் அங்கே இருக்கோம். அவங்க எல்லாம் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டாங்க. எல்லாம் ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ஸ், லாட் ஆஃப் ப்ரெசன்டேஷனுங்க. எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் டேர்ன் வந்து 10 மணிக்கு வந்தது, ஈவினிங் நைட்டு 10 மணிக்கு. நான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். நான் பார்த்தேன்னா அவங்க வந்து 6-7 மணி நேரமாக ப்ரெசன்டேஷன் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அவங்க தே ஆர் டயர்ட் ஆஃப் வாட்சிங் ப்ரெசன்டேஷன். இன்னொன்று என்ன, ப்ரெசன்ட் பண்ணுறவங்க
யாரோ எழுதி கொடுக்கறத அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நார்மலாக தான் நடக்கும். சரி, ஒரு மூமெண்ட் என்ன பண்ணோம், செக் பண்ணலாமே அப்படின்ட்டு ஐ ஆஸ்க் த ஹெட் ஆஃப் தி சிடாக், உங்களுக்கு ஒயிட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வேணும், ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் வேணுமா, ஒயிட் போர்ட் ப்ரெசன்டேஷன் வேணுமான்னு கேட்டேன். ஓகே, கிவ் மீ ஒயிட் போர்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னாரு. எனக்கு அது ஐடியல், என்னோடய சாய்ஸ் அதுதான். ஏன்னா ஒயிட் போர்ட் ப்ரெசன்டேஷனில் நம்ம பண்ணுற டிசைனை அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வேணுங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே பிக்சரைஸ் த சீனரியோ, எக்ஸ்பிளைன் தி பல்ஸ் வித் மாடுலேஷன், எனி டெக்னிக், டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், வாட் எவர் நம்ம என்னெல்லாம் தேவையோ அது அவ்வளவையும் ஒயிட் போர்டில் ப்ரெசென்ட் பண்ணும்போது தே காட் ரியலி இம்ப்ரெஸ்டுங்க. இவங்க பெட்டாலியன் ஆஃப் பீப்புள், சீமென்ஸ், எமர்சன், எக்ஸைட், ஆல் த பிக் ஷாட்ஸ் அவங்க எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் நம்ம சாதாரண உடையில் உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒயிட் போர்ட் ப்ரெசன்டேஷன் போதும்னு சொன்ன உடனே அது பண்ணோடனே தென் 12 மணிக்கு ஐ திங்க் 12-1 மணி இருக்கும், வி காட் த பர்ச்சேஸ் ஆர்டர். சிடாக் இந்தியாவோட ஃபஸ்ட்டு முதல் முறை தயாரிக்கப்பட்ட சூப்பர் கம்ப்யூட்டர் பராம்னு பேர். அதுக்கு பராம் கம்ப்யூட்டருக்கு நாங்கள் யூபிஎஸ் சப்ளை பண்ணுறோம். என்னோட பேபி 2 பேருங்க சார். 2 பேரும் 5 இயர்ஸ் ஓல்டு பையன், பாப்பா வந்து 3 இயர்ஸ் ஓல்டு சார். 2 பேருமே நைட்டு தூங்குனா இது வந்து எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். இன்ஃபேக்ட் நானே அப்படி போயிருக்கிறேன். அதனால் நீங்கள் அது ஒன்றும் பெருசாக வித்தியாசமாக நினைக்காதீங்கம்மா. இந்த பெட் வெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிளாடர் வந்து கீழே நீர்ப்பையில் வந்து கீழே ஒரு வேல்வ் இருக்கும். அந்த வேல்வ் வந்து சம்டைம்ஸ் லூஸ் ஆயிரும், வந்துடும். குழந்தை ஏஜ் வரும்போது சரியாயிரும். அதனால் அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்க பெட்டில் யூரின் போயிடும், ஒரு சில குழந்தைங்க விரல் சப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க நகம் கடிப்பாங்க, ஒரு சில குழந்தைங்க பிடிவாதம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ஹேபிட் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஒரு வயசு ஒரு பருவத்தில் இயற்கையாக எல்லாரும் பண்ணக்கூடியது. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னா, இது நோய் கிடையாது, ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன். நான் முதலையே சொன்னேன் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னிக் அப்படின்னு. அந்த டெக்னிக் பண்ணோம்னா ஈஸியாக அது ஜெயிச்சிடலாம். நான் சொன்னது எல்லாத்துக்குமே நகம் கடிக்கிறது, விரல் சப்புறது, பிடிவாதம் பண்ணது அத்தனைக்கும் இந்த டெக்னிக் தான். இது வந்து ஒரு 25 ரூபாயில் சரி பண்ணிடலாம், மருந்து மாத்திரை இல்லாமல். போகிறப்போ ₹1 மாத்திரை, ₹1 மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாயோ இல்லை சாக்லேட்டோ, ₹1 மிட்டாய் ஒரு 25 மிட்டாய் வாங்கி ஒரு டப்பியில் போட்டு பெட்ரூமில் மேலே கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ வந்து இன்றைக்கி நைட்டு நீ கண்ட்ரோல் பண்ணிடுவ, பெட்டில் போக மாட்டேன், நீ காலையில் எந்திரிக்கும் போது பெட்டில் போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு மிட்டாய் முதலே அம்மா வாங்கி வச்சிட்டேன், வாங்கி தருவேன்னு சொல்லக்கூடாது, அவங்க கிஃப்ட்டு கண்ணுக்கு தெரியணும், இந்த மிட்டாய் எடுத்து தரேன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு டே ஒரு வேளை கொஞ்சமாக போயிருந்தாங்கன்னா இல்லை போகாமல் இருந்தாங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே முத்தம் கொடுத்து மிட்டாய் எடுத்து கொடுத்தணும். அந்த மாதிரி ஒரு 25 ரூபாய்க்கு 25 மிட்டாயில் வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த பெட்டில் யூரின் போடுறது 25 நாளில் சரி பண்ணிடலாம். சார், நீங்கள் மருந்து வேணான்னு சொன்னதுனால, அதிகமாக மருந்து கொடுக்காதீங்கன்னு சொல்கிறனால இந்த கொஸ்டின் அவங்க கிட்ட கேட்குறேன். சொல்லுமா. வேக்சின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? வெரி குட். கண்டிப்பாக அது தேவையா? வெரி குட், நல்ல கேள்விமா. இப்போ மொத்தம் வந்து நமக்கு தெரிஞ்ச நோய்களில் வந்து கிருமிகள் மூலிமா வரக்கூடிய நோய்கள் வந்து இன்ஃபெக்ஷனுங்கிறது 165 இருக்குது. 165 165 வந்து ஒரு சில நோய்கள் வந்து உயிர்கொல்லி நோய்கள். ஒரு 15 நோய் வந்து உயிர்கொல்லி நோய். அதாவது மூளைக்காய்ச்சல் நோய், கக்குவான், ரணஜன்னி, ரேபீஸ்ன்னு சொல்லக்கூடியது, வில்வாத ஜன்னி, இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிறதுலாம். நான்லாம் காலேஜில் படிக்கும்போது இந்த மாதிரி நோய்களுக்கு தனியாக வார்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தை கூட அந்த நோயே இல்லை. நாங்கள் படிக்கும்போது கக்குவான் வார்டுன்னு இருக்கும், தனித்தனியாக இருக்கும், ஐசோலேஷன் வார்டுன்னு. வில்வாத ஜன்னி, டெட்டனஸ்ங்கிற நோய்க்கு தனியாக வார்டு இருக்கும். அந்த மாதிரி கண்ணு முன்னாடியே இழந்துருவாங்க, காப்பாற்றவே முடியாது. ஒரு சின்ன தடுப்பூசினால் உயிர்கொல்லி நோய்களை வந்து ஜெயிச்சிடலாம். மொத்தம் 175 நோய்க்கு தடுப்பூசி போட வேண்டியதில்லை, அந்த 15 நோய்க்கு மட்டும் உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டும் போட்டால் போதும். ஒரு செகண்டுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு உலகம் பூரா போட்டுட்ருக்கோம். ஒரு செகண்டுக்கு 1 கோடி குழந்தைகளுக்கு. அதனால் வந்து இந்த உலக சுகாதார மையம் என்ன சொல்லுதுன்னா, தடுப்பூசிகள் கட்டாயமாக போட்டுக்கணும். தடுப்பூசிலேயே நான் சொன்ன மாதிரி தலை சிறந்த தடுப்பூசி தாய்ப்பால், சீம்பால், அதை கொடுத்துட்டு கூட நம்ம முறையாக வளர்த்துற நடைமுறைகளை கையாண்டுட்டு தடுப்பூசியும் போட்டுக்கிறது நல்லது. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஊசிகளே நல்ல ஊசி, நம்ம கவர்மெண்ட்லேயே போட்டுக்கலாம். அதுக்காக ப்ரைவேட்டில் போய் போடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் கட்டாயமாக தடுப்பூசி போடணும். நம்ம தடுப்பூசி போடாதவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது, இப்போ இந்த ஹாலில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு 85 பேருக்கு தடுப்பூசி போட்டோம்னா 15 பேர்த்துக்கு வராது. ஏன்னா சுற்றியுமே நோய் பரவக்கூடிய தன்மை இருக்காது. சுற்றியுமே ப்ரொடெக்ட் ஆனவங்க இருப்பாங்க, நடுவில் இருக்கிறவங்களுக்கு வராது.
சப்போஸ் இந்த 15 பேர் போடாம விட்டாங்கன்னா 15 பேர் 20 பேர் 30 பேர் 40 பேர் 50 பேர் அதிகமாகும்போது தொற்று கிருமி வந்து சல்லுன்னு வேகமாக பரவும். எதிர்ப்பு சக்தியே இல்லாத சமுதாயம் வந்துச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு கக்கவாய் வந்துச்சுன்னா ஓல் பல்லடம் கக்கவாய் வந்துடும், ஈஸியாக பரவிடும். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போட்டுக்கணும். அது நம்ம குழந்தைக்கு நல்லது, பிற குழந்தைகளுக்கு நல்லது. தடுப்பூசி போடுறதுனால நிறையா நன்மைகள் இருக்குது. நம்ம வீடு பூட்டிட்டு வர்றோம்ல, நம்ம ஒரு காலனியில் இருக்கோம், அந்த காலனிக்குன்னு சேர்த்து ஒரு கூர்க்கா இருப்பாங்க. அந்த கூர்க்கா எதுக்காக இருப்பாங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளே திருடம் வராமல் இருக்குது, இருந்தாலும் நம்ம பூட்டிடுவோம். ஸோ அந்த தடுப்பூசிங்கிறது அது மாதிரி தான், சமுதாயத்துக்கும் செய்கிறோம், நம்ம வீட்டுக்கும் செய்கிறோம். கட்டாயமாக தடுப்பூசி போட்டுக்கணும். அதனால் தீமைகள் எதுவும் கிடையாது. அதனால் அப்படி பயப்படவே வேண்டாம், போட்டுக்கங்க. அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் தனது சிந்தனையும் செயல்பாடுகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டுள்ள திரு செல்லப்பன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முறையான குழந்தை வளர்ப்பு பற்றி நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட டாக்டர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் இரவு உணவு காத்து கொண்டுள்ளது என்பதை பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.